அப்படி எல்லாத்தையும் விடணும். நீங்கள் இதை விடணுமா, இதை விடணுமா, இதை விடணுமா, இதெல்லாம் கேட்காத. சிவத்தை தவிர அனைத்தும் விட வேண்டியது. இந்த கிளாரிட்டி நமக்கு வேணும். நீங்கள் தனித்தனியாக ஒவ்வொன்றா கேட்கக்கூடாது. விட வேண்டியது சிவத்தை தவிர அனைத்தும், பெற வேண்டியது சிவம் ஒன்றே. சிவமே பெரும் திரு எய்திட்டிலே. பெரும் திரு, உலகத்தில் மிகச்சிறந்த பொருள் எது? சிவம்தான். மீதி எல்லாமே விட வேண்டியதுதான். எப்போ விடுறது? முன்ன பின்ன விட்டுக்கலாம். ஆனால் எல்லாமே என்னது? விட வேண்டியது தான். எல்லாமே விட வேண்டியது தான். நீங்கள் இன்னும் நுட்பமாக போனீங்கன்னா, நம்ம விட்டு கடைசியாக நீங்குகிற சம்பந்தம் வாக்கு சம்பந்தம், பேச்சு. பேச்சையே விடணும். கடைசியாக எதை விடணும்? கடைசியாக தான் அது விடும். எல்லாத்தையும் இழுத்துட்டுக்குன்னா இப்போ போகிற பேச்சு இல்லைங்க. முத்தியில் வாக்கு இருக்கா இல்லையா? வாக்கு சம்பந்தம், வாக்கு சம்பந்தம் தான் கடைசியாக போகும். மீதி எல்லாம் ஒன்றொன்னா விட்டுட்டு நமக்கு முதல்ல எதை விடுவோம்? இப்போ விடுன்னு சொன்னால் நம்ம என்ன செய்வோம்? எதெல்லாம் நமக்கு பிடிக்கலையோ அதெல்லாம் விடுவோம். சீக்கிரமாக விட்டுறலாமா இல்லையா? நமக்கு பிடிக்காத பொருளை என்ன செய்யலாம்? சீக்கிரமாக விட்டுறலாம். அப்புறம் ஒரு சார்ட் லிஸ்ட் போடுவோம். கொஞ்சமாக பிடிச்சது, அதை விட கொஞ்சமாக பிடிச்சது, அதை விட கொஞ்சமாக, இப்படி எல்லாத்தையும் கழிச்சுக்கிட்டே வந்தோம்னா கடைசியாக என்ன இருக்கும்? வாக்கு இருக்கும். வாக்கு, வாக்கையும் விட்டாதான் முத்திக்கு போக முடியுங்கிறார். அதான் பேசா அனுபூதி. பேசா அனுபூதி. வாக்கையே விடணும்னு சொல்லிட்டா நீங்கள் அப்புறம் வந்து என்ன கேட்டுட்டு கூடாது. எதை விடணும்னு கேட்டால் என்னத்தை போய் சொல்கிறது? எல்லாத்தையும் விட வேண்டியது தான். எல்லாத்தையும் விட வேண்டியது. அதாங்க சொல்கிறாரு, களியே மிகுபுலனாக கருதி ஞான ஒளியே, ஞான ஒளியே மிகுபுலனாக கருதி, ஞான ஒளியே மிகுபுலனாக கருதி ஒளியாய் ஒளி, ஒளியாய் ஒளி உன்னுடைய ஞானமாக கருதி, திருவருளே உன்னுடைய ஞானமாக கருதி அதில் எப்படி இரு? ஒளி அடங்கி இரு. திருவருளிலே நீ எப்படி இருக்கணும்? அடங்கி இருக்கணும். அப்படி அடங்கி இருந்தீன்னா உங்களுக்கு எது இன்பமாகும்? திருவருளே இன்பமாக இருக்கும்.